சிந்து ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, சிந்து இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க. அதுல இருந்து அவங்க எப்படி வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பட் இருந்தாலும் அது அவங்க மீண்டு வந்துதான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. லாஸ்ட் எபிசோட்ல எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, சிந்து போய் சிவா கிட்ட பேசுறாங்க. எதற்காக என்ன அவாய்ட் பண்றீங்க, எப்பயும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போவீங்க, இப்போ என்ன புது பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சிவா என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லப்பா நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நான் உன்னை மதிக்கிறேன், நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதுவும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்ற வரைக்கும் ஓகே. பட் இதுக்கப்புறம் நீ எதற்காக எங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர்கிட்ட வந்து அவங்க உண்மையை சொல்லி இருந்திருக்கணும். ஆனா உண்மையை சொல்லல. ஏன் அப்படின்னா பைரவியோட பேர் கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க. பைரவி இப்ப சென்னைக்கு போயிட்டாங்க. பைரவியும் அவங்களால கான்டாக்ட் பண்ண முடியல. சோ இந்த விஷயத்தை எப்படி பைரவிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியல. ஒரு பக்கம் நாளுக்கு நாள் இஷ்யூ அதிகமாகிட்டே போகுது. ஏன்னா பைரவி சொல்லல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா மட்டும்தான் இவங்க வந்து அடுத்த விஷயத்தை வந்து சிவா கிட்டயோ இல்ல மத்த எல்லார்கிட்டயுமோ சொல்ல முடியும். ஏன்னா இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, பைரவி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அது கிடையாது. அதை கொடுத்தது முழுக்க முழுக்க ஸ்னேகா வந்து இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை கொடுக்கணும், இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நிம்மதியை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ண வேலை. இப்ப அங்க சுத்தி இங்க சுத்தி சிந்து தலையில வந்து விடிஞ்சிருக்குது. எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து அவங்க சீக்கிரமே வெளியே வரதான் பார்ப்பாங்க. அது எப்படி அப்படின்றது போக போக நமக்கு தெரியும். அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஆறுமுகத்தோட வண்டியில எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வந்துருச்சு. அப்போ ஆறுமுகம் யோசிக்கிறாரு, ஓஹோ நீ உன்னோட பிளான் தான்டா சஞ்சய், நான் பாத்துக்கிறேன்டா, உன்னை எப்படி எங்க செய்யணுமோ நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டாருங்க. எப்படினாலும் 1 மணி நேரத்தை தாண்டி இருக்க மாட்டான். நம்ம கூட ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்துல போனோம்னா நிச்சயமா அவனை பிடிச்சிடலாம். சோ வழியில கார் மணிக்கு நம்ம கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கூட்டு போயிடலான்னு இவர் ஒரு பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. அண்ட் இதுக்கடையில சஞ்சய் என்ன சொல்றான் அப்படின்னா, இவரோட காவல்துறை அதிகாரி ஒருத்தருக்கு போன் பண்ணி அந்த பஸ் போயிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, சார் பஸ் எல்லாம் போயிருச்சு சார், இனி எந்த பஸ்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்ல, இவனுக்கு வந்து ஏன்னா இவன் வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா, கூட இவங்களை பைரவியை வந்து கூட கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் இவன் எல்லா பிளானும் போட்டுக்கிட்டு இருக்கான். அண்ட் ஆறுமுகம் அங்க விரட்டி வந்துகிட்டு இருக்காரு. அப்ப பஸ்ஸே கிடையாது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், வேற ஆப்ஷனே கிடையாது. அப்ப என்ன பண்ணிடுவாங்க, பைரவி இவரு கூட தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி சஞ்சய் கூட போயிடுவாங்க. சோ சஞ்சய் ஒரு பிளான் போட, அந்த பிளான்ல இருந்து நம்ம ஆறுமுகம் அடுத்த பிளானை போட்டாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து இதுக்கப்புறம் பஸ் நிக்காது, பஸ் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நானே கூட்டு போயிடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, இப்ப எப்படியோ போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண பைரவி, சரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி போகும்போது தான் ஆறுமுகம் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து நிப்பாட்டுறாரு. இதை பார்த்த 2 பேருக்குமே ஷாக்கு. என்னடா அது 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பைரவி பாக்குறாங்க. அண்ட் வெளியே வந்து, என்ன ஆறுமுகம் இப்படி வந்து கார் நிப்பாட்டுறீங்க, கார் ரெடி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, கார்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, இது மெக்கானிக் கோளாறு, மெக்கானிக் சரி கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஓகே இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கறாங்க. அப்புறம் என்ன, ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க பைரவிக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச வரைக்கும் சந்தோஷம், இதுக்கப்புறம் நான் போய் பைரவியை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப பைரவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல பஸ் கிடையாதான், நான் வந்து கார்ல தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கூட கார்ல போறாங்க. அதான் நடக்க போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்ட சஞ்சய், ஏன்னா பைரவியை விட்டுருந்தாங்க அப்படின்னா பஸ்ல தான் போயிருப்பாங்க, நம்ம ஆறுமுகத்துக்கு டாடா சொல்லிட்டு. ஆனா சொந்த காசுல சூனியம் வைக்கிற மாதிரி இவன் செட்டப் பண்ணா, பட் அதை உடைச்சி நம்ம ஆறுமுகம் தட்டிட்டு போயிட்டாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.